இந்த மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி என்னென்னலாம் மனித முயற்சி செய்யறான். மரணம் வந்துடக்கூடாது, இந்த உலகத்துல நான் நீண்ட ஆயுட்காலம் வாழணும் என்பதற்காக வேண்டி என்னென்னவோ என்ன செய்யறான், முயற்சிகளை மேற்கொள்கிறானே. அவன் முயற்சிகளை மேற்கொண்டால் அவனை மரணம் விட்டு விடுமா? துரத்தி வந்து பிடிக்கும். அல்லாஹ் துரத்தி வந்து பிடிக்கும். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் அஞ்சி ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து பிடிக்கும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. அல்லாஹ் சொல்றான், பின்பு நீங்கள் எங்கே கொண்டு வரப்படுவீர்கள்? மறைவானதையும் ரகசியமானதையும் அறியக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் மீட்டு கொண்டு வரப்படுவீர்கள். சும்ம யுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். அந்த நேரத்தில் உங்களுக்கு மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவீர்கள். அப்படி கொண்டு வந்த பத்தி என்ன செய்யப்படுவீர்கள்? சும்ம யுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்னலாம் அமல் செய்தீர்களோ அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அங்கே எடுத்து காட்டுவான். இந்த பயம் இருந்துச்சுன்னா, நமக்கு மரணம் இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான், மீண்டும் எழுப்பி அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம், நிப்பாட்டப்படுவோம். அல்லாஹ் அப்பொழுது நம்மிடத்தில் கேள்வி கணைகளை தொடுப்பான். நாம் செய்த அந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ் அங்கே வெளிச்சம் போட்டு காட்டுவான். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழுவோம்? இந்த உலகத்துல நாம எப்படி வாழுவோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது போன்று வாழ்வோமா? இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அது போன்று வாழ்வோமா? உலக முஸ்லிம்கள் வாழ்வார்களா? இன்றைக்கு உலகமே கதி என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே மனிதர்கள். என்ன சம்பாதிச்சாங்க? என்ன சேர்த்து வச்சாங்க? என்ன சேர்த்து வச்சு என்ன கொண்டு போனாங்க? சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? மனிதன் மரணத்தை மறந்துவிட்டு, அல்லாஹ்வை மறந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்துவிட்டு, தன்னுடைய மனம் போன போக்கு இந்த உலகம் தான் கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறானே. எந்த மனிதனாவது அவன் மரணித்ததற்கு பின்னால் அவன் சேர்த்து வைத்த அந்த சொத்து சுகங்களோடு போயிருக்கிறானா? அந்த சொத்து சுகங்கள் அவனுக்கு எதையாவது பயனை தந்திருக்கிறதா?